வெல்கம் டு ஷோடஷே ஆஸ்ட்ரோ. செப்டம்பர் மாத ராசி பலன்கள் செப்டம்பர் 2025. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மந்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது, அதாவது பிகினிங் ஆஃப் தி மந்த்ல பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் பார்க்கும்போது, குரு பகவான் மிதுன ராசியில இருக்காரு, சுக்கிரன் வந்து கடக ராசியில, சூரியன் கேது புதன் 3 கிரகங்களும் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசியில இருக்காங்க, செவ்வாய் கன்னி ராசியில, ராகு கும்பத்துல, மீனத்துல சனி பகவான். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் ஆரம்பிக்கும் போது பிளானட்ஸ் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸ். அதே மாதிரி டிரான்சிட் கிரக பெயர்ச்சி பார்க்கும்போது இந்த மாதம் 13ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் கன்னி ராசியிலிருந்து துலா ராசிக்கு மாறுவார். 14ஆம் தேதி சுக்கிர பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு மாறுவார். 15ஆம் தேதி புதன் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவார். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்த் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகள். அதே சமயம் கம்பஸ்ட், அதாவது அஸ்தங்கத தோஷம், சூரியனுக்கு அருகில் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு கிரகம் வந்தாலும் கம்பஸ்ட் ஆகும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா புதன் வந்து கம்பஸ்ட் ஆகுறாரு. செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவார். அதே சமயம் செப்டம்பர் 20ஆம் தேதி அஸ்தங்கத தோஷத்திலிருந்து புதன் நிவர்த்தி ஆவார். ஒரு 13 நாள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா கம்பஸ்ட் ஆயிருப்பார் புதன் இந்த மந்த். அதே சமயம் ஒரு மேஜர் ஈவென்ட்னு பாத்தீங்கன்னா இந்த மந்த் கிரகணம் 2 கிரகணமே வருது இந்த மந்த். அதாவது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். இதுல சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, பட் ஆனா சந்திர கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கு. பொதுவா வந்து சந்திர கிரகணம் எந்த இடத்துல நிகழ்தோ அந்த இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ன்றது இருக்கும். பட் ஆனா சூரிய கிரகணம் அப்படி கிடையாது. ஆல் ஓவர் வேர்ல்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் சூரிய கிரகணத்துக்கு மட்டும். இந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா சந்திர கிரகணம் சூரிய கிரகணம் ரெண்டுமே வருது. பட் ஆனா சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது, சந்திர கிரகணம் மட்டும்தான் இந்தியாவில் தெரியும். அதாவது சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதி நைட் 8:58க்கு ஆரம்பிக்குது. செப்டம்பர் 8ஆம் தேதி விடிகாலையில, அதாவது 7ஆம் தேதி நைட் 8ஆம் தேதி விடிகாலையில 2:25 வரையும் இருக்கு. 2:25 AM வரையும் சந்திர கிரகணம்ன்றது இருக்கு. அதே சமயம் சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியலன்னாலும் அந்த எஃபெக்ட்ன்றது கண்டிப்பா இருக்கும் உலகம் பூராவே. செப்டம்பர் 21ஆம் தேதி 10:59 மணிக்கு ஆரம்பிக்குது இந்தியன் டைம் படி, நைட் 10:59க்கு. செப்டம்பர் 22ஆம் தேதி விடிகாலையில 3:23 வரையும் இருக்கு. அதாவது 21 செப்டம்பர் 10:59 PM டு 22 செப்டம்பர் 3:23 AM. இது வந்து பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய டைம். பட் ஆனா இது இந்தியாவில் தெரியாது, பட் ஆனா இம்பாக்ட்ன்றது இருக்கும் கண்டிப்பா ஓவராலா பார்க்கும்போது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்தோட பிளானட்ஸோட பொசிஷன்ஸ் அண்ட் மேஜர் சேஞ்சஸ். இது ஒரு ராசியினருக்கும் என்னென்ன விதமான பலன்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டீடைல்டா இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதுவரையும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் நோட்டிபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். இப்போ வாங்க ப்ரெடிக்ஷனுக்குள்ள போகலாம். கும்பராசி செப்டம்பர் 2025. செப்டம்பர் மாதம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு மந்த்னு சொல்லலாம். குரு பகவானை தவிர்த்து மற்ற பிளானட்ஸ் எல்லாருமே ஒரு நெகட்டிவான பொசிஷன்ல தான் இருக்காங்க. ஜன்ம ராசிலேயே ராகு, சப்தமஸ்தானத்துல சூரியன் கேது புதன், குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு, 6ஆம் வீட்டுல சுக்கிர பகவான், அஷ்டமஸ்தானத்துல செவ்வாய் மறைஞ்சிருக்காரு. இது எல்லாமே ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். இந்த மந்த் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குறிப்பா பேச்சில ரொம்ப கவனமா இருக்கணும். குடும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். பண விஷயத்துல வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒரு மணி ஷார்டேஜ் அப்படின்றது தெரியலாம் இந்த மந்த் முழுக்கவே கும்பராசிக்காரங்களுக்கு. ரிலேஷன்ஷிப்லயும் கணவன் மனைவிக்குள்ளேயும் பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிர பகவான் ஒரு பலகீனமான ஒரு பொசிஷன்ல தான் இருக்காரு. மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகரிக்கும். சூரியன் கேது சேர்ந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜன்ம ராசியில ராகு பகவான். ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜ்ன்றது உருவாகலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம். அதுலயும் குறிப்பா செப்டம்பர் 7ஆம் தேதி 2 மேஜர் ஈவெண்ட்ஸ் நடக்குது. புதன் வந்து அஸ்தங்கத தோஷம் அடைவார். சந்திர கிரகணமும் அன்னைக்கு நடக்குது. கும்பராசிக்காரங்களுக்கு ஜன்ம ராசிலேயே சந்திரன் இருப்பாரு சந்திர கிரகணம் நடக்கிற டைம்ல. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு அம்சம் தான் கும்பராசிக்காரங்களுக்கு. 7ஆம் வீட்டுல புதனும் அஸ்தங்கதம் அடைவார். பிசினஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். ஜாப்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் பிரஷர்ன்றது அதிகமாகலாம். மேலதிகாரி அழுத்தம் கொடுக்கலாம். கொஞ்சம் பொறுமையா ஹேண்டில் பண்ண வேண்டிய டைம் பீரியட்னு சொல்லலாம். பிசினஸ்ல ரொம்ப டல்லா இருக்கும். ப்ராஃபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. ஏன்னா வியாபாரக்காரகன் அஸ்தங்கதம் அடைவார் 7ஆம் தேதி. கவர்மெண்ட் சைட்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. சூரியன் வந்து கேதுவோட சேர்ந்திருக்காரு, சப்தமஸ்தானத்துல இருக்காரு. அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. பிசினஸ்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. ஒரு 7க்கு மேல ஓவராலா இந்த சந்திர கிரகணமும் சரி அஸ்தங்கத தோஷமும் சரி அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான அம்சம் கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு. அதே சமயம் செப்டம்பர் 13ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற செவ்வாய் 9ஆம் வீட்டுக்கு மாறுவார். இதுவும் செவ்வாய்க்கு ஒரு நியூட்ரலான ஒரு பொசிஷன் தான். ரொம்ப பாசிட்டிவும் சொல்ல முடியாது, ஒரு நெகட்டிவ்னு சொல்ல முடியாது. ஒரு நார்மலான ஒரு பொசிஷன் தான். ஏன்னா குரு பகவானுடைய பார்வை வந்து செவ்வாய் மேல இருக்கு. ஒரு மைனர் ரிலீஃப்ன்றது இருக்கும். இளைய சகோதரர் வழியில ஒரு லாபம்ன்றது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது யங்கர் சிப்லிங்ஸால, தம்பி இல்லைன்னா தங்கையால. பட் அதே சமயம் தந்தையுடைய ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. 9ஆம் வீட்டுல பாவகிரகம் இருக்கிறதால. செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிர பகவான் 6ஆம் வீட்டுல இருந்து மூவ் ஆகி சப்தமஸ்தானத்துக்கு மாறுவார். இது சுக்கிர பகவானுக்கும் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இந்த டைம்ல. ஏன்னா சுக்கிரனுக்கு 7ஆம் வீடு அந்த அளவுக்கு பாசிட்டிவான வீடு கிடையாது. கேதுவோட சேருவார்.
14th மேல. மற்ற பிளானட்ஸ் அதாவது 15ஆம் தேதி புதனும் 17ஆம் தேதி சூரியனும் சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு மாறுவாங்க. அதாவது கும்ப ராசிக்கு அஷ்டமஸ்தானம். இதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான். குறிப்பா வண்டி வாகனத்துல போகும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதால பணப்புழக்கம் அப்படின்றது கொஞ்சம் குறையும். ஹெல்த் வைஸும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. அதுலயும் குறிப்பா ஸ்கின் ப்ராப்ளம் மாதிரி வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். யாரையும் நம்ப கூடாது. இந்த டைம் பீரியட்ல நம்புறதால பிரச்சனைகள் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் ரொம்ப டவுன் ஆகக்கூடிய ஒரு டைம் பீரியட்னு சொல்லலாம் 17ஆம் தேதிக்கு மேல. அதுலயும் குறிப்பா 21ஆம் தேதி சூரிய கிரகணம் நடைபெறுது. இந்த சூரிய கிரகணமும் கும்பராசிக்காரங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான அமைப்பு கிடையாது. ஏன்னா கும்பராசிக்கு அஷ்டமஸ்தானத்துல சூரிய கிரகணம் நடக்குது. ஆல்ரெடி 7.5 சனி உங்களுக்கு நடக்குது. 2ஆம் வீட்டுல சனி பகவான் வக்ர நிலையில இருக்காரு. சனி வந்து சூரிய பகவானையும் சூரியன் அஷ்டமஸ்தானத்துல இருக்கிற சூரியன் சனி பகவானையும் பார்ப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகணம்ன்றது நடக்குது. இது வந்து அந்த அளவுக்கு ஒரு ஃபேவரான டைம் பீரியட் கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு. பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். கெரியர் அண்ட் பிசினஸ்லயும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. இந்த கிரகணம் டைம்ல டிராவல் பண்ணும்போதும் கவனமா இருக்கணும். அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா அரசியல்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. ஏன்னா அவங்களுடைய செல்வாக்குன்றது குறையலாம். அவங்களுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகலாம். சூரியன் வந்து அரச கிரகம். அவர் வந்து மறைகிறார் அஷ்டமஸ்தானத்துல. இது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பொசிஷன் தான் சூரியனுக்கு. புதன் ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் மற்ற பிளானட்ஸோட பொசிஷன்ஸ்லாம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கு. குறிப்பா ஷேர் மார்க்கெட் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கிறது நல்லது. இந்த டைம் பீரியட்ல இன்வெஸ்ட்மெண்ட் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து இது ஒரு சரியான டைம் பீரியட் கிடையாது கும்பராசிக்காரங்களுக்கு. பேங்கிங் செக்டர்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. டிராவல்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியான ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சுக்கிர பகவான் ரொம்ப பலகீனமா இருக்காரு. சப்தமஸ்தானத்துல கேதுவோட சேர்ந்திருக்காரு. குரு பலம் மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. பட் ஓவராலா பாத்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் முழுக்கவே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் பீரியட். இந்த 2 கிரகணங்களும் அதாவது சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், 7ஆம் தேதி நடக்கக்கூடிய சந்திர கிரகணம், 21ஆம் தேதி நடக்கக்கூடிய சூரிய கிரகணம், புதனுடைய அஸ்தங்கனம், இது எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு ஃபேவரபிளானது கிடையாது. கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய மந்த்னு சொல்லலாம் கும்பராசிக்காரங்களுக்கு செப்டம்பர் 2025. இதுவரையும் நீங்க செப்டம்பர் மாதத்திற்கான கோச்சார பலன்களை பார்த்திருப்பீங்க. இந்த கோச்சார பலன்கள் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையிலான 30 நாட்களுக்கான பலன்கள் மட்டும்தான். ஒரு மாத பலன் மட்டும்தான். இந்த கோச்சார பலன்களை நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே நிறைய வாட்டி சொல்லியிருப்போம். கோச்சாரம் அப்படின்றது வெறும் 20% மட்டும்தான் வேலை செய்யும். உங்களுக்கு மீதம் இருக்கிற 80% உங்களுடைய சுய ஜாதகம், அதாவது உங்களுடைய இண்டிவிஜுவல் சார்ட், அதாவது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த் அண்ட் பிளேஸ் ஆஃப் பர்த் வச்சு ஜெனரேட் பண்ணக்கூடிய உங்களுடைய சார்ட், பர்த் சார்ட், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும். அது கூட கோச்சாரத்தையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது ஒரு கிளியரான ஒரு ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கிடைக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த கோச்சாரத்தை நீங்க சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய சுயஜாதகம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. அதுலயும் குறிப்பா உங்களுடைய சுயஜாதகத்திலையும் டிவிஷனல் சார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்னும் அக்யூரேட்டா ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதாவது ஒரு பர்டிகுலர் ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட் அப்படின்றது வேதிக் அஸ்ட்ராலஜில இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு கெரியருக்கு வந்து பாத்தீங்கன்னா தசாம்சம், ஃபைனான்ஸுக்கு ஹோரா, மேரேஜுக்கு நவாம்சம், சில்ட்ரன்ஸுக்கு சப்தாம்சம், எஜுகேஷனுக்கு சித்தாம்சம். இது மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்டுக்கும் ஒரு டிவிஷனல் சார்ட்ன்றது இருக்கு. நம்ம டிவிஷனல் சார்ட்டை அனலைஸ் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் ஆஸ்பெக்டை இன்னும் டீடைல்டா நம்ம அனலைஸ் பண்ணி ப்ரெடிக்ட் பண்ணலாம். அதனால கோச்சாரத்தை வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீரியஸா கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்கோம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா அஸ்ட்ராலஜி கன்சல்டிங்கும் நம்ம பண்றோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி ப்ரெடிக்ஷன், அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்றோம். உங்களுக்கும் அஸ்ட்ராலஜி ரிலேட்டடான டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோவை போட ட்ரை பண்றேன். தேங்க்யூ.